அமெரிக்காவினுடைய இராணுவ படைப்பிரிவிலிருந்து ஒரு டீம் வந்து காட்டுக்குள்ள தன்னுடைய கடைசி பயிற்சியை முடிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போறாங்க. அந்த பயிற்சியை அவங்க முடிச்சுட்டு வந்தாதான் ரேஞ்சர் அப்படின்ற ஒரு கிரேடு வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இதுக்காக அந்த டீமை வந்து ஒரு டீம் லீடர், அவருடைய நம்பர் வந்து 81, அந்த டீம் லீடர் தலைமையில் இந்த படைப்பிரிவு வந்து காட்டுக்குள்ள போகுது. இது வெறும் பயிற்சிக்காக தான். இவங்க பயிற்சிக்காக போகிறதுனால இவங்களுடைய தலைவர்கள் யாருமே வந்து இவங்களுக்கு வந்து நிஜமான துப்பாக்கியோ வெடிகுண்டோ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இவங்க உள்ளே போய் காட்டுக்குள்ளே போயிட்டு இவங்களுடைய டார்கெட் ஒன்று இருக்கும், அதை பார்த்துட்டு அங்கே ஒரு வேலையை முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து ரேஞ்சர் அப்படின்னு ஒரு அந்த பட்டத்தை கொடுப்பாங்க. இப்போ காட்டுக்குள்ளே போகிற இந்த படைப்பிரிவு வந்து இந்த உலகத்தையே தாக்கிறதுக்காக காத்திருக்கிற ஒரு ஏலியன் வந்து காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்குது. அதுக்கிட்ட தெரியாதனமாக போய் இவங்க மாட்டிக்கிறாங்க. இப்போ இவங்கக்கிட்ட துப்பாக்கி கிடையாது, வெடிகுண்டு கிடையாது, எதுவுமே இல்லாமல் மாட்டிக்கிற இந்த படைப்பிரிவு வந்து அவங்க இராணுவத்தில் பெற்ற பயிற்சி, அவங்களுடைய மனோதிடம், தைரியம், அந்த விடாமுயற்சி, இதை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி அந்த ஏலியன்கிட்டேருந்து தப்பிக்கிறாங்க. இந்த படைப்பிரிவினுடைய தலைவர் லீடர் அந்த நம்பர் 81ன்றவர் தன்னுடைய சக இராணுவ வீரர்களை காப்பாற்றுறதுக்காக எப்படியெல்லாம் முயற்சி எடுக்கிறாரு அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த மாதிரியான படங்களை வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனால் அந்த படத்துலலாம் வந்து இந்த இராணுவ பிரிவு வந்து எதிரி நாட்டுக்கு போகும், அங்கே இருக்கிற தீவிரவாதி கும்பலை வந்து அழிக்கும், இல்லைன்னா பணைய கைதியாக மாட்டியிருக்கிற அப்பாவி மக்களை வந்து காப்பாற்றி கூட்டுன்னு வருவாங்க. அந்த மாதிரி கதை உள்ள படங்கள் நிறைய வந்தது. ஆனால் இந்த படத்தினுடைய கதையை கொஞ்சம் மாற்றி சாதாரணமாக ஒரு பயிற்சிக்காக காட்டுக்குள்ளே போகிற டீம் வந்து ஏலியன்கிட்ட மாட்டிக்குது அப்படின்னு சொல்லி இந்த கதையை லைட்டாக மாற்றிருக்காங்க. முக்கியமாக இந்த டீம் லீடராக வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோவை அவங்க செலக்ட் பண்ண விதம் தான் ஆலன் ரிச்சன் அப்படின்றவரை இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கார். அவர் தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய முதுகெலும்பாக இந்த படத்தில் இருக்கார். காரணம், இந்த படத்தில் வர ஒவ்வொரு சண்டை காட்சியும் அந்த ஆக்ஷன் சீன்லாம் வந்து இவர் செய்கிற விதம் நம்ம பார்க்குறதுக்கு நம்புகிற மாதிரி இருக்குது. காரணம், நம்ம படத்துங்கள்லாம் பார்த்திங்கன்னா கதாநாயகன் நோஞ்சா மாதிரி இருப்பார், அவர் மிகப்பெரிய பலசாலியான வில்லனை தூக்கி போடுற மாதிரிலாம் நம்ப முடியாமல் எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த படத்தினுடைய கதாநாயகன் அந்த ஆலன் ரிச்சன் வந்து 6 அடி உயரம், ஆஜான பகவான உடம்பு, அவர் ஒரு கையிலேயே ஒரு ஆளை தூக்கி போட்டால் கூட நம்மளால் நம்ப முடிகிற மாதிரி ஆக்ஷன் சீன்களை வச்சு அசத்தி இருக்கார் இந்த படத்தினுடைய டைரக்டர் பெட்ரிக் விச் அப்படின்றவர். முக்கியமாக இந்த படத்துக்கு பெரிய பலமே இந்த படத்தினுடைய ஆக்ஷன் காட்சி தான். முதல் காட்சியில் வந்து அந்த ஏலியன் தாக்குதலில் ஈடுபட்டு இவங்கக்கிட்ட துரத்திட்டு வரும்போது இவங்க மொத்த இராணுவ பிரிவும் அந்த மலை உச்சியிலேருந்து சரிஞ்சு விழுற சீனை வந்து ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் அப்படியே புருண்டு வர சீனு வந்து ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க. இன்னொரு காட்சி வந்து அந்த நீர்வீழ்ச்சியில் வந்து எல்லாரும் விழுந்துருவாங்க, அங்கேருந்து அவங்க தப்பிக்கிற அந்த சீனு, அப்புறம் அந்த ஏலியன் வந்து இவங்களை துரத்திட்டு வர அந்த சீனு, கிளைமேக்ஸ் சீனு, இந்த ஆக்ஷன் சீன் தான் இந்த படத்துக்கு முதுகெலும்பே. அது இல்லாமல் இந்த ஆக்ஷன் சீனில் இந்த படத்தினுடைய ஹீரோ வந்து எந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்றது தான் நம்ம படம் பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இந்த படம் பார்க்குறதுக்கே அதுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கிறது படத்தினுடைய கேமரா, பேக்ரவுண்ட் மியூசிக்கு, எடிட்டிங்கு, படத்தினுடைய பக்காவான லொக்கேஷன், இந்த எல்லாம் சேர்ந்து இந்த ஆக்ஷன் படம் வந்து பார்க்கும்போது படத்தில் ஏகப்பட்ட லாஜிக் மீறல்கள் இருக்குது. இந்தமாரி படத்தில் லாஜிக்லாம் நம்ம பார்க்க முடியாது. அந்த லாஜிக்கெல்லாம் நம்மளை வந்து மறக்கடிக்க விதமாக இந்த படத்தினுடைய ஆக்ஷன் சீனை வந்து எடுத்திருக்காங்க. அதுக்காகவே இந்த படத்தை வந்து நம்ம மிஸ் பண்ணாத பார்க்கணும். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா இந்த படத்தை பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் உங்கள் உடல் நலத்தை நல்லா பத்திரமா பார்த்துங்க, நிறைய படிங்க. ஓகேவா? நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.